கோவையில் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு இணைந்து மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்கும் விதமாக கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு சார்பாக கோவை GMR பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவரில் மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜி. முகமது ரஃபீக். வறுமையில்லா கோவை, நோயில்லா கோவை, நெகிழியில்லா கோவை மீளவில சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக சமூக சங்கங்கள் சார்ந்து பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது, இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு ஆளாயுள்ளனர். அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு, குறைவில்லா செல்வம் என்ற பழைய பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்னைக்கு சமூக தலைவர் மக்களாக சேர்ந்து ஒரு 250 மேல கலந்துக்கிட்டாங்க. இதில் முதல் கட்டம் மருத்துவ முகாம் தொடங்கணும். இந்த மருத்துவ முகாமுடைய நோக்கம் மருந்தில்லா மருத்துவம் தான். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உடம்பு 3 வகைப்படுது: பித்தம், கபம், வாதம். இதுக்கு ஏற்றமா உணவு பழக்கம் கொண்டு வந்துட்டாலே நோயில்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அந்த நோயில்லா வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இலவச